யாக்கோபு 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு பகை என்று. ஏமா கவனிங்க, நல்லா கேட்கணும் வசனத்தை. ஏன் அப்படின்னா, நீங்க வேற அவங்க வேற. நீங்க வேற. ஏன்னா நீ மகிமையின் தேவனை கண்டுட்டு பிறகு இதை நீ போய் அவனோட போய் இந்த காரியங்களுக்கு செவி கொடுத்துட்டு உட்காந்துருக்க கூடாது. அதனால சொல்றேன் இல்லையா, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெறும் பேச்சில் இப்படி இல்லை. அந்த இடத்துல நீ அந்த அம்மாவை பார்க்கும்போது பாருங்க, வீட்டுக்காரர் மறுத்து கிடைக்கிறாரு, அவங்க நிறைய சொந்தம் பாருங்க வந்து எல்லாரும் வற்புறுத்துறாங்க, இதை பண்ணி தான் ஆகணும், இது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு. அவங்க சொல்லிட்டாங்க, என் தேவனவை என் மூலமா என்ன பண்ண மாட்டேன், தூசிக்க நான் விரும்பவே மாட்டேன். ஒரே பேச்சாவல 1000 பேர் எதிர்த்து வரட்டும், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது ஒரு பழமொழி இருக்கும், கலைஞர் சொன்னார், 1000 கைகள் சூரியனை மறைத்தாலும் ஆதவனுடைய கையை என்ன பண்ணாது, மறைக்க முடியாது அப்படின்னு சொன்னார். 1000 பேர் எழுந்து வரட்டும், சொல்லட்டும், ஆனா உனக்குள் ஆழமான விசுவாசமும் தேவனும் ஒன்றோடு ஒன்று நீங்கள் இணைந்திருந்தால் நிச்சயமா உலக காரியத்துக்கு என்ன கொடுக்க மாட்டீங்க, செவி கொடுக்க முடியாது இல்லையா. ஏன்னா பழைய மனுஷன் அது முடிஞ்சிச்சு கதை. நான் இப்ப இருக்கிறது தேவனுடைய புள்ள, அது வேற. நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வந்திருக்கேன். அதான் சொல்றாரு, விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா. அவங்க என்ன வேற, அவங்க பேச்சு வேற, அவங்களுடைய கலாச்சாரம் வேற. அது அவங்களுக்கு இது பெருசு தவிர அதெல்லாம் தெரியாது இல்லையா. ஏன்னா இதெல்லாம் உன்னை கெடுத்துரும், இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருன்னு தெரிஞ்சுதான் என்ன பண்றாரு, நீங்க அவங்கள போல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாய் இருக்கிறான். இப்ப நீ வேற விட்டுட்டு வந்துட்ட, இப்ப நான் போய் அவன் என் நண்பன், அவன் சொல்றத நான் கேட்டுதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னும் போது நீ யாரை பகைக்கிற, தேவனுடைய வாக்குத்தத்தங்களே பகைக்கிற, தேவனுடைய உடன்படிக்கையை பகைக்கிற. உன்னை வெட்டி எடுத்ததும் வேஸ்ட், அந்த குழியிலிருந்து தூக்கினதும். ஏன்னா நீ திரும்பி பார்க்கல எங்க இருந்து வந்த, இப்ப யாருடைய பிள்ளை அப்படின்றதவ மறந்துட்டு தான் இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறங்க, செஞ்சிட்டு இருக்கு இல்லையா. அப்ப இந்த உலக சிநேகிதம் பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது பிரதே, இந்த வயசுல இப்படிதான் இருக்கணும், பார்த்துருக்கீங்களா, என்ஜாய் பண்ணணும். என்ன பண்ணணும் அவங்க சொல்லுவாங்க. என்ஜாய்ன்றதுக்கு அவங்களுக்கு மீனிங்கே தெரியாது. என்ஜாய்ன்றதுக்கு பைபிள் அற்புதமான மீனிங்கை வச்சிருக்கிறாரு. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே, என் மனைவி என் வீட்டோரங்களில் கனித்தரும், என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும். கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிடும் போது, ஒரு குடும்பமே பரலோகமா இருக்கும்போது அதில் இருக்கிற என்ஜாய், சந்தோஷம், அதில் இருக்கிற மகிழ்ச்சி. இவங்க மகிழ்ச்சினா என்ன நினைக்கிறாங்க, பர்த்டே வந்தா குடிக்கணும், கல்யாணம் வந்தா இதுதான் என்ஜாய். இது கிடையாது என்ஜாய், இதெல்லாம் உலக சிநேகிதம். உலக சிநேகிதம். நீங்க நல்லா வேலைக்கு போய் பாருங்க, நல்ல மனைவிக்கு நீங்க நல்ல நகை நட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்து பாருங்க, பிள்ளைங்களை நல்ல முறையில் நீங்க வச்சு பாருங்க, இதுல இருக்கிற சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கண்டவன் பிதாவாகணும். ஏன்னா உங்க அப்பா உலகத்தை இப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்கிறார். மனிதனை படைக்கும் போது அவன் என் சாயலில் படைக்கப்பட்டவன். நான் எப்படி உங்களுக்காக அந்த உலகத்தை உண்டாக்குனானோ, உன் வாழ்க்கைக்கு ஏற்ற உலகத்தை நீ தான் என்ன பண்ணிக்கணும், உண்டாக்கி கொள்ள வேண்டும். என்ன மாதிரி ஒரு அற்புதமான தேவனை ஏற்றுக்கொண்டு இந்த சத்தியங்கள் எல்லாம் தெரியாம இவங்க போய் பாருங்க, உபவாசத்தை கூட்டத்துக்கு போய் உட்காந்துட்டு புருஷனுக்கு சோரியை செய்யறது கிடையாது. ஆண்டவர் இப்படியே செய்ய சொன்னாரு, நீங்கள் இருவராயிராமல். அப்படின்னா என்ன, நீங்கள் இருவராய் இருந்தேன்னு இன்னும் நீங்க உலகத்திலிருந்து வெளியே வரல. அதனால தான் பாருங்க, நிறைய மனைவி மாதிரி சொல்லுவாங்க, என் விருப்பம் என்னவோ அதான் செய்யணும். நீ புருஷன் சொல்லுவான், நான் கூப்பிடுற இடத்துக்கு தான் நீ என்ன பண்ணும், வரணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் விருப்பம் இல்லை, அவர் விருப்பமும் இல்லை,
ஒரு விருப்பத்தை நீங்க 2 பேரும் சேர்ந்து பின்பற்றினீங்கன்னா நீங்கள் இருவராயிராமல்